நின்றவண்ணமாக அப்படியே நாம் தலைவணங்கி கர்த்தரை நாம் சற்று நேரம் ஆராதிக்க இருக்கிறோம். தேவ ஆட்டுக்குட்டியாய் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்த ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கும் நாம் அவருடைய செல்ல பிள்ளைகளாய் இதோ அவருடைய ஆட்டுக்குட்டியாய் இதோ என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டிருக்கிறது, அவைகள் எனக்கு பின் சென்று வருகிறது என்கிற ஆண்டுடைய வார்த்தையின்படி இதோ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் தேவன் நம்மை நடத்தும்படியாய் இம்மட்டுமாய் ஆண்டவர் பாராட்டியிருக்கிற கிருபைக்காக ஆண்டவரை துதிப்போம். இந்த மார்ச் மாதத்தின் 23ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார், அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் எல்லாரும் மனதார சற்று நேரம் நாம் ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. 2025 கர்த்தர் இம்மட்டுமாய் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், அவர் உயிருள்ளவர். இன்றைக்கும் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற அந்த ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வலோக அதிபதியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வத்தையும் சிருஷ்டித்து பாதுகாக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வியாபியே சர்வ ஞானியே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபை பெரியது. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை நாம் இப்பொழுதும் இதோ ஆண்டவரை உளமாற ஸ்தோத்தரித்து அவரை துதித்து நாம் போற்றுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. அவரே போற்றுதலுக்குரியவர், அவரே எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். இதோ என் மகிமையை வேறொருக்கு கொடேன் என்று சொல்லியிருக்கிற அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமை பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன். நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். எல்லாம் சேர்ந்து உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். நீரே உயர்ந்த ஒரு உன்னதமானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா.
போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன். ஆமென். இயேசுவே உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், நீரே உம்மை பாடுவேன். ஆமென். உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி. உள்ளன்போடு ரட்சித்த ஆண்டவர் நன்றி சொல்வோம். ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜா நீரே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. கடந்து வந்த பாதையில் எத்தனையோ பலவீனங்கள் கர்த்தர் தம்முடைய கிருபையினால தாங்கினாரே. விலகாத கிருபை, தாங்குகிற கிருபை, அவருடைய கிருபைக்காய். இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. ஆமென். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. இயேசு ராஜா தூயவரே, எங்கள் துணையாளரே, தூயவரே, நீ தூயவரப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் தூயவரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. நம் இயேசு நல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பரிசுத்தர். நம் இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடான வழி, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடான வழி. என்னை தோள் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோள் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர்.
என் இயேசு நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் ஆண்டவரே. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த நாளின் ஆராய்ச்சி வழியாய் உடைய பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாய் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாய் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாய் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாய் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாய் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாய் மூடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஒரே குரலாய், அவர் சட்டையின் கீழே அடைக்கலம், உன்னதமானவரின் மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளில் பல சவால்களை, பல பிரச்சனைகளை கடந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். இந்த நாளிலும் எந்த எண்ணத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்? உண்மையாகவே ஆண்டவர் இதோ அவர் மேலே உள்ள அளவு கடந்த அன்பினாலே, நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமா? அல்லது இதோ நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகாவிட்டால் அது நன்றாக இருக்காது என்று சொல்லி ஒருவேளை ஒரு பக்தியின் அடிப்படையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்களா? இந்த காலை வேளையில் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். பக்திக்கு பஞ்சமில்லாத ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதோ நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டுபடுகிற ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆம், நாம் பக்தியின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையை மையமாக வைத்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? நம்பிக்கையின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில், விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆம், பக்தி தேவனுக்கு நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை செய்வது பக்தியாக இருக்கிறது. தேவனுக்கு நாம் செய்ய விரும்புவது. ஆனால் நம்பிக்கையோ, தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நீங்களும் நானும் செய்வதுதான் நம்பிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்களும் நானும் செய்யபடி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய ஆசை, என்னுடைய நோக்கம் அல்ல அப்பா, உம் சித்தமாகட்டும், உம் சித்தமாகட்டும் என்று சொல்லி தன்னை பிதாவின் சித்தத்துக்கு கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் இதோ பவுல அப்போஸ்தலனை போல நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்காக சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட உம்முடைய சமூகத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். விசுவாசம் இதோ நம்பப்படக்கூடிய உறுதியும் காணப்படாதவடைய நிச்சயமாய் இருக்கிறது. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, நம்பப்படாத உறுதியாக இருக்கிற அந்த விசுவாசத்தின் மேலே, அந்த நம்பிக்கையின் மேலே, காணப்படாத நிச்சயமாக இருக்கிற, கண்ணுக்கு புலப்படாத, இதோ ஐயமில்லாமல் ஆண்டவரை பின்பற்றுகிற அப்படிப்பட்ட காரியத்தில் எனக்கு உதவி செய்யும். ஆம், நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ற வேதம் சொல்கிறது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த முடியாது. பக்தியினால் ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த முடியாது.
நம்பிக்கை ஒன்றே ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமாய் உங்களை என்னை மாற்றக்கூடியது. இந்த தவக்காலங்கள் உங்களுக்கு பக்தியின் வழியில் போகிறதா, நம்பிக்கையின் வழியில் போகிறதா? ஒருவேளை பக்தி அடிப்படையாக கொண்டு இதோ அதை வெறுத்து விடுகிறேன், இதை வெறுத்து விடுகிறேன், இதை நான் ஒதுக்கி விடுகிறேன் என்று அல்ல. அதற்கு மேலாக நம்பிக்கையின் அடிப்படையில் என் ஆண்டவர் விரும்புகிறதை நான் செய்வேன். என் ஆண்டவர் எது எனக்குள்ள இருக்கக்கூடாது விரும்புகிறாரோ அதை என்னை விட்டு எடுத்து போடுவேன். அவருக்கு பிரியமில்லாத எல்லா மாம்சத்தின் கிரியைகளை நான் எடுத்து போடுவேன். என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய், என் எஜமானுக்கு உகந்த பாத்திரமாய் அவருடைய பிரசனத்தை வாஞ்சித்து இதோ நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அவரே நம்முடைய தஞ்சமாய் இருக்கிறார், அவரே நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். அவருடைய பிரசனத்தில் அதிகமாய் மகிழ்ந்திருக்கிறது நாட்களில். ஆண்டவரே எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை தாங்க. விசுவாசத்தை அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மண்டை கிட்டி சேர இன்னும் உடைய பிரசனத்தை நாட்களை வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. என் தஞ்சமா நீரே, என் கோட்டையா நீரே, என் துர்கமா நீரே, என் நண்பனா நீரே. என் தஞ்சமா நீரே, என் கோட்டையா நீரே, என் துர்கமா நீரே, என் நண்பனா நீரே. உங்க பிரசன்னத்தில் அமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னை, சாக்கடையில் இருந்த என்னை, பாளையத்துக்கு புறம்பே இருந்த என்னை உருவாக்கினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. இயேசுவே, பிரசன்னத்தில் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மண்ணான என் வாழ்க்கையில் இருக்கிற பொய்யான எல்லா வாழ்வும் மறையட்டும் ஆண்டவரே. மெய் வாழ்வு எனக்கு தாரும் ஆண்டவரே. மண்ணான மனிதனாகிய வாழ்க்கையிலே நீர் நம்முடைய கண்கள் கண்டதினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை உணர்ந்து நமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ பிரசன்னத்தில் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, எந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமை மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமை மேகம், எங்க
எங்கள் ஒவ்வொரு வாழ்விலும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாறணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாய் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்த பிள்ளைகளாய், ஆண்டவரே இந்த நாளில் எங்களை நீர் மறுரூபமாக்கும், மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமை மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணும். மேகமே, எங்களை பிரகாசிக்கிற ஒளியாயிருக்கிறவரே, எந்த மனிதனும் பிரகாசிக்கிற மையான வெளிச்சமாய் ஒளியாயிருக்கிறவரே, மோசையின் முகத்தை பிரகாசிக்க பண்ணினவரே, 10 கட்டளையை பற்றி வந்த போது அவருடைய முகம் பிரகாசித்தது போல உடைய வார்த்தையை தியானிக்கிற நேரத்தில் எங்கள் முகங்கள் பிரகாசமாகட்டும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் உயிர் உண்டாகட்டும். எங்களுக்காக நீர் கிரியை செய்யும்படியாய் உடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிற மாட்டோம். உடைய ஆலயம் முழுவதையும் அவனுடைய பிரசனத்தால நிரப்புவீராக. உடைய சமூகத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் சிறியோர் முதல் அனைவரையும் நீர் மகிமையாய் நிரப்பும் ஆண்டவரே. மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார்வோம். சிறு பிள்ளைகள் வசனம் சொல்வர்கள் வேகமாக வந்து நீங்கள் வசனம் சொல்ல அன்போடு கூட கேட்டுக் கொடுக்குறோம். வேகமாக வாங்க. சிறு பிள்ளைகள் வேகமாக வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகள் வசனம் சொல்கிற நேரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். சங்கீதம் 65:4. மனுஷனை கெட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவர்கள் போலிருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஓசியா 11:4. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருக்கிற நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போலிருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஓசியா 11:4.
அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களின் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். சங்கீதம் 78:55. அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு இஸ்ரவேலின் கோத்திரங்களை அவர்கள் கூடாரங்களில் குடியேற்றினார். சங்கீதம் 78:55. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த தவக்காலங்களின் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மத்தில் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற நம்முடைய சென்னை பேராயத்தின் பேராய கமிஷரியும் நம்முடைய வில்லிவாக்கம் நம்பிக்கையின் பேராலயத்தின் தலைமை போதகரும் நம்முடைய பேராயத்தின் ஆண்கள் ஐக்கியத்தின் தலைவரும் நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராய கமிஷரி ரெவரண்ட் சசி ஐயா அவர்களை நம்முடைய அரும்பாக்கம் ஏரியா மதுரவாயல் தூய திருத்துவ தேவாலயத்தின் திருச்சபையார் அனைவரின் சார்பாக திருச்சபையின் மூப்பர்கள் மற்றும் அனைத்து ஐக்கியங்கள் சார்பாக இறை குடும்பங்கள் சார்பாக இந்த 2வது ஆராதனையில் மீண்டும் ஒரு விஷயம் அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம், அவர்களை வரவேற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அருமையான ஐயாவை கொண்டு மகத்துவமான காரியங்களை நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே ஆண்டவர் செய்து வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நம்முடைய கண் காணக்கூடிய விதத்தில் வில்லிவாக்கத்தில் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு நம்முடைய ஈசியைக்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் ஒரு அற்புதமான நம்பிக்கையின் பேராலயத்தை அவருடைய காலத்தில் ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி அதற்காக நாம் ஆண்டவருக்கு இந்த நாளிலும் ஒரு விஷயம் நாம் நன்றியை தெரிவிப்போம். அதே போல் கும்மிடிப்பூண்டியில் அவர்கள் இருந்த காலத்தில் அந்த கோபுர திருச்சபையாக அற்புதமாக அந்த ஆலயத்தையும் ஆண்டவர் அவர்கள் காலத்தில் கட்டும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஆலயங்களை கட்டுவதிலும் விசுவாச மக்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புவதிலும் தேவன் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். எல்லோரோடு கூட அன்பாக இனிமையாக பழகக்கூடிய ஒரு கர்த்தருடைய தாசர் இந்த நாளிலும் நம்மத்திலே வந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. இந்த 2வது ஆராதனையில் வந்திருக்கவங்க அனைவரின் சார்பாக ஒரு விஷயம் அவர்களை நாம் திருச்சபை சார்பாக வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க அவர்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நாம் கரந்தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடன் சொல்லுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி ஐயா அவர்களை வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய திருநாமத்துக்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் உங்கள் மத்தியில் நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நல்ல வாய்ப்புகளை அதிகமாக எனக்கு ஏற்படுத்தி தந்ததான மத்தியிலே கடவுளுடைய ஊழியத்தை சிறப்பான முறையில் நிறைவேற்றி மகிமைக்குள் பிரவேசித்திருக்கிறதான தந்தை பேரர் அவர்களுக்கும் பிரதம பேரர் அவர்களுக்கும் சென்னை பேரர் அவர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட உங்கள் மத்தியில் என்னை அழைத்து ஆண்டவருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்று எனக்கு வாய்ப்பை கொடுத்து அன்போடு கூட வரவேற்றதான உங்களுடைய ஸ்தல ஆயர் என்னுடைய நண்பர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சபை கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு இடங்களிலும் அற்புதமாக பலப்படுத்தி பயன்படுத்தி வருகிறார். இந்த தபசு காலங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக நாம் தியானிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தையில் அதிகமாக நிலைத்திருக்கவும், கர்த்தரை அதிகமாக அண்டிக்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். இது ஒரு வசந்த காலம், தவ காலம் என்பது சொல்லி பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துளிர் விடுகிற காலம். இந்த உபவாச நாட்களை நாம் சபையாக நியமித்து நம் உபவாசத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் கர்த்தரை கிட்டி சேரக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மதுராயில் திருச்சபையிலே இதுதான் முதல் தடவையாக உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா.
கர்த்தர் ஒரு பெருக்கூட்டத்தை இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் மதுராயிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை கொண்டு கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பகுதியிலே வசிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கிறிஸ்துவின் மந்தைக்குள்ளே சேர்க்கும்படியாக சென்னை பேராயத்தினுடைய தரிசனத்தின்படியாக விசேஷமாய் ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷகனாக மாற வேண்டும், ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு கிளை திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்ற தரிசனத்திலே ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்துவார். இதுவரையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் ஆண்டவருக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமும் ஜெபமும் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கு ஏதுவாக இன்னும் நம்மை வழிநடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. சற்று நேரம் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டதான திருமறை வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை, என் ஆவி உங்கள் மீது பொழிவேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள். போதும். என் ஆவி உங்கள் மீது பொழிவேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள். உயிர்ப்பிக்கும் சிலுவை என்று சொல்லுகிற தலைப்பின் கீழ் ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். இது என்ன காலம்? இது என்ன காலம்? என்ன காலம்? ஞாயிற்றுக்கிழமை, அப்படி தானே? கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் விசேஷமாக இது தபசு காலமாக நாம் இதை அனுசரித்து வருகிறோம். பொதுவாக இது ஒரு சீசன் என்றல்லாமல் கிறிஸ்துவோடு கூட பயணிக்கிற காலம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு தொடர்ந்து கிறிஸ்துவோடு கூட பயணிக்க வேண்டியவர்கள். இன்னும் சற்று வித்தியாசமான விதத்திலே நாம் கர்த்தரை அதிகமாய் தேடுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலம். இந்த காலங்களில் உயிர்ப்பிக்கும் சிலுவை என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும்போது இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை நாம் வாசித்து கேட்ட பதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். இறைவாக்கினர் எசேக்கியா இங்கே ஒரு உலர்ந்த எலும்புகள் தரிசனத்தை அவன் காண்கிறதை பார்க்க முடியும். நாம் இங்கே வாசித்து பார்க்கும்போது பாபிலோன் சிறையிருப்பில் இஸ்ரவேல் மக்கள் இருந்த நிலைமையையும் அதிலிருந்து கடவுள் அருளும் விடுதலையினையும் இங்கே தெளிவுபடுத்துகிறதை காண முடிகிறது. பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேலர் இனிமேல் வாழ்வு இல்லை என்று சொல்லுகிற எண்ணத்தோடு உலர்ந்து போய், விசுவாசத்திலே தளர்ந்து போய், உருக்குலைந்து அவர்கள் வேதனைப்பட்டவர்களாக காணப்பட்டதை கடவுள் இங்கே இறைவாக்கினருக்கு உணர்த்துகிறதையும் தெளிவுபடுத்துகிறதையும் நாம் பார்க்க முடியும். வாழ்வினால் நமக்கு சில நேரங்களில், வாழ்விலே நமக்கு சில நேரங்களில் உபத்திரவங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உலர்ந்து போகிறோம் அல்லது நம்முடைய வாழ்க்கை உருக்குலைந்து போகிறது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பிலே அவர்கள் நம்பிக்கையிலே உலர்ந்து போனார்கள். வாழ்விலே உருக்குலைந்து போன சிதைக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த நிலையில் காணப்பட்ட மக்களுக்கு இறைவாக்கினர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் தமது ஆற்றலினால் அவர்களது உலர்ந்த வாழ்வினை உயிரடைய செய்து அவர்களுக்கு நம்பிக்கைகளை எடுத்துரைப்பதோடு அந்த உயிரடைய செய்கிறதுனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதையும் அழகாக இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. ஆகவே இந்த காலகட்டங்களிலே ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் உலர்ந்து போய் அல்லது நம்பிக்கையிலே தளர்ந்து போய் சிதைந்து போனவர்களாக நாம் காணப்படுவோமேயானால் இந்த சிலுவை குறித்ததான சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயிர்ப்பித்தலை கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் இவ்வளோ காலம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து நான் என்னத்தை கண்டேன், இவ்வளோ காலமாக ஆலயத்துக்கு போய் நான் என்னத்தை கண்டேன், இவ்வளோ காலமாக நான் ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டேன் என்ற எண்ணத்தோடு, இல்லை வாழ்க்கையிலே ஏற்படுகிற சூழ்நிலையினால எனக்கு வாழ்வே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு உள்ள நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கடந்து வந்தவர்களுக்கும் இந்த வேத பகுதி ஒரு உயிர்ப்பித்தலை கொடுக்கும். சிலுவை அண்டை கடந்து வரும் பொழுது ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகும் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கடவுள் நமக்கு வாழ்வை கொடுக்கிறவர்.
கடவுள் அண்டையிலே நாம் கடந்து வரும் பொழுது நமக்கு ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. நம்பிக்கையிலே செத்து போன நிலையிலே வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறீர்களோ, நிச்சயமாய் சிலுவண்டையிலே நாம் கடந்து வரும் பொழுது கடவுளுடைய ஆவியினால் நமக்கு ஒரு உயிர்ப்பித்தல் உண்டு என்பதை தெளிவுபடுத்த முடியும். விசேஷமாக இந்த நாட்களிலும் நாம் அதை குறித்து சிந்தித்து பார்க்கும்போது 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இங்கே நாம் வாசித்து பார்க்கும்போது முதலாவதாக இந்த வேத வசனங்களிலிருந்து உயிரற்ற எலும்புகள் என்று சிந்திக்கலாம். உயிரற்ற எலும்புகள் மானிட வாழ்வில் உயிர் வாழ்வின் அடையாளமாக காணப்படுகிறது. உயிரில் என்று சொன்னால், உடலிலே உயிரில்லை என்றால் வாழ்வு உயிரற்றதாக மாறிவிடுகிறது. ஆகவே இறைவாக்கினர் எசேக்கியா ஆவிக்குள்ளான போது அவன் அங்கே உயிரற்ற நிலையில் இருக்கிற அல்லது உலர்ந்து போன நிலையில் இருக்கிற எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே அவன் கொண்டு விடப்படுகிறான். அவன் ஆவியிலே பலப்படுத்தப்பட்டபடியினால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், அவைகள் நடுவே அல்லது அவைகளை சுற்றி வா என்று சொல்லும் பொழுது அவைகளுக்கு ஜீவன் உண்டாகுமா என்று கர்த்தர் கேட்கும்போது அவன் சொல்லுகிறார், ஆவியினால் ஆகும் என்பதை குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய ஆவியினால் தான் என்பதை அவனுடைய பதிலுரையாக காணப்படுகிறது. இன்றைக்கு இது எதற்காக சுட்டி காட்டப்படுகிறது என்று சொன்னால், ஒரு காலத்தில் நம்பிக்கையோடு வாழ்ந்த மக்கள், ஒரு காலத்தில் ஆண்டவருடைய அதிசயங்களை பார்த்த மக்கள், ஒரு காலத்தில் ஆண்டவருடைய மகத்துவங்களை பார்த்த மக்கள் இன்றைக்கு பாபிலோன் சிறையிருப்பிலே அவர்கள் சிதைந்து போய் கிடக்கிறார்கள். அதனுடைய பின்னணியம்தான் இது. சிதைந்து போய் கிடக்கிறார்கள். ஒரு காலத்தில் நன்றாயிருந்தங்க, இன்னைக்கு விசுவாசமும் இல்லை, ஜெபமும் இல்லை, ஆண்டவரை தேடுகிற அனுபவம் இல்லை அப்படின்னு சிலர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். இஸ்ரேல் மக்கள் ஒரு காலத்தில் நன்றாக வாழ்ந்தவர்கள். ஆண்டவருடைய அதிசயங்களை அவர்கள் பார்த்ததை போல வேறு யாரும் பார்க்கல. ஆனால் தேவனை விட்டு அவர்கள் தூரம் போகும்போது ஆண்டவர் சில நேரங்களில் சிலருடைய கைகளிலே அவர்களை விட்டு விடுகிறார். அவர்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள், சிறுமையாக்கப்படுகிறார்கள், சிதைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே காணப்பட்ட போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மறக்கிறவர் அல்ல. உயிரற்ற நிலையிலே காணப்பட்டாலும் அவரால் உயிர்ப்பிக்க முடியும் என்பதை தான் இந்த பகுதிகள் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மறக்கிறவல்ல. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது எல்லாம் சோர்ந்து போகிறோம். உலகத்தில் தீமையின் ஆற்றல்கள் அதிகமாக காணப்படும் போது பல நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரற்றதை போல இருக்கிறது. நம்முடைய ஆத்மீக வாழ்க்கை பல சூழல்களினாலே உயிரற்று போகிறதாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும், நாம் தெளிவடைய வேண்டும், நாம் பலன் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தரை விட்டு நாம் தூரமாக போகிறோம், ஆண்டவரை தேடாமல் போகிறோம். சிலர் கஷ்டம் வரும்போது தேடுவாங்க, சிலர் கஷ்டம் வரும்போது தேட மாட்டாங்க. சிலர் சொல்லுகிறது தான், இத்தனை வருஷம் நான் ஆண்டவரை சேவித்து எனக்கு என்ன, இத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு போய் எனக்கு என்ன, இத்தனை வருஷம் நான் கொடுத்து எனக்கு என்ன என்று கேட்பார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை சிந்தியாமல் போவார்கள். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை சிந்தித்து பார்க்கும்போது ஆண்டவரால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே, ஆண்டவரால் அழைத்து கானான் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் தானே. ஆனால் இப்படி சிறைப்பட்ட வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்கக்கூடும். ஒருவேளை அதை அறியாத ஜனங்கள் கேட்கக்கூடும். ஒருவேளை
அந்த வாழ்க்கையின் அனுபவங்களின் வழியாய் கடந்து வராத அல்லது வாழ்க்கையின் அனுபவங்கள் வழியாக கண்டிராத ஜனங்கள் கேட்கக்கூடும். இன்றைக்கு அதை போல தான் அநேகர் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உயிரற்ற நிலை. பல நேரங்களில் நம்முடைய ஆத்மீக வாழ்க்கை செத்து போன நிலையிலே காணப்படுகிறது. தீமையின் ஆற்றல்கள் அதிகமாய் காணப்படும் போது நம்முடைய ஆத்மீக வாழ்க்கை செத்து போனதாக இருக்கிறது. உணர்வற்ற நிலை, உயிரில்லை, உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை, உள்ளத்தில் ஆவியினால் வழிநடத்தப்படுகிற அனுபவங்கள் இல்லை, உள்ளத்தில் ஆவியினால் உணர்த்தப்படுகிற அனுபவங்கள் இல்லை. உயிரற்ற நிலை காணப்படுகிறது. காரணம், கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தரை விட்டு நாம் தூரமாய் போனோம். எங்கேயோ நம்ம தடம் புரண்டு போயிற்று, எங்கேயோ நாம் வழி மாறி சென்றோம். ஒரு காலத்தில் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை தேடுகிற நாம் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை தேடுவோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதாமத்தை வாசிப்போம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சர்ச்சுக்கு போவோம். ஒரு சர்ச்சு ஆராதனைன்னா நம்ம விட மாட்டோம். அப்படி ஆலயத்தில் அவ்வளோ வாஞ்சையோடு கூட இருப்போம். ஆனால் போக போக நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ தடம் புரண்ட காரணத்தினாலே இன்றைக்கு அது உயிரில்லாததாக இருக்கிறது, உலர்ந்து போய் இருக்கிறது, உருக்குலைக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு உருக்குலைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஆனால் அது இல்லாமல் போயிற்று. காரணம், எங்கேயோ நாம் தடம் புரண்டு போய்விட்டோம், எங்கேயோ நம்முடைய மனசாட்சியை சாகடித்து விட்டோம். ஆண்டவருக்குள்ளாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன பாவம் நம்ம கண்ணுக்கு எதிர் வந்தாலும் சரி, அது ஒரு சின்ன பாவத்தை நம்ம செயல்படுவதற்கு ஏதுவாய் போனாலும் சரி, ஒரு நடுக்கம் உண்டாகியிருந்தது, ஒரு பயம் உண்டாயிற்று, நமக்கு ஒரு வேதனை உண்டாயிருந்தது, மன சஞ்சலம் அடைகிறதாக இருந்தது. ஆனால் போக போக அது இல்லை, துணிகரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மனசாட்சியை சாகடித்தது. ஃபஸ்ட் ஆராதனையிலே சொன்னேன், ஒரு இல்லஸ்ட்ரேஷன். ஒரு பானையில் நிறைய தண்ணி வைத்துட்டு பானையை கொண்டு அடுப்பில் வச்சு அதில் ஒரு தவளையை பிடிச்சி போட்டு கீழே தீ மூட்டுனா என்ன ஆகும்? தவளை என்ன பண்ணும்? பானையில் நிறைய தண்ணி இருக்கும்போது தவளை சூடு கொஞ்சம் அதனுடைய உடம்பில் தட்டின உடனே என்னாகும்? குதிச்சிரும். இங்கே இருந்தால் நமக்கு நல்லதில்லை, நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு குதித்து வெளியே வந்துடும். ஆனால் பானையில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை கொண்டு நம்ம அடுப்பில் வச்சு அந்த தவளையும் அதில் பிடிச்சு போட்டோன்னா என்னாகும்? கொஞ்சமாக பானையில் தண்ணி இருக்கும்போது தவளை குதிச்ச வெளிவர முடியாது. அது அப்படி என்ன செய்திடும்? தண்ணி கொதிக்க அது குதிச்சுட்டு இருக்குமா? கொஞ்சம் நேரம் குதிக்கும், அப்புறம் என்னாகும்? செத்து போகும். பல நேரங்களில் ஆண்டவருடைய வசனம் பேசும்போது நாம் உணர்த்தப்பட்டிருந்தோம். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய காதுகளுக்கு நேராக வரும்போது நம்ம உணர்த்தப்படுவோம். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் போது உணர்த்தப்பட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த அனுபவங்கள் இல்லாத காரணத்தினாலே பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நமக்குள்ளாக நிறைந்தது. பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் நமக்குள்ளாக இருந்தது. அப்போ எல்லாம் நமக்கு ஒரு சின்ன காரியம்னா கூட இது தப்பு, இது செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமானது அப்படின்னு நம்ம விலகி போன நாட்கள் நிறைய உண்டு. ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இல்லாத காரணத்தினால அது உயிரற்று போயிற்று. அந்த உயிரற்று போன காரணத்தினால மனசாட்சி செத்து போயிற்று. செய்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. மனசாட்சி செத்து போன நிலையில் இன்றைக்கு அநேக வேளைகளில் நாம் காணப்படுகிறோம். தவறுகளை துணிகரமாக செய்கிறோம். ஏன் துணிகரமான பாவத்துக்கு நாம் நடத்தப்படுகிறோம் அப்படின்னா மனசாட்சி செத்து போயிட்டு. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் மனதுக்குள் அடங்கியவனமாய் இல்லை. காரணம், ஆண்டவரோடு கூட பேசுகிற பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவங்கள் குறைந்து போயிற்று, அது செத்து போயிற்று. உயிரற்ற நிலை. கிறிஸ்தவ வாழ்க்கை உயிரற்ற நிலையில் இருப்பதற்காக அல்ல,
இந்த காலம் கிறிஸ்தவ வாழ்க்கை உயிரூட்டப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தபசு காலங்களை கடவுள் நமக்கு நியமித்திருக்கிறார். இரண்டாவதாக, இந்த உயரற்ற நிலையில் இருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 4வது வசனத்தை வாசியுங்கள். இரண்டாவதாக இங்கே நம்ம வாசிக்கிறோம், இந்த உயிரற்ற நிலையில் உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவருடைய வாக்கு உரைக்கும்படியாய் இறைவாக்கினருக்கு கட்டளையிடப்படுகிறது. உயிரற்று போன உலர்ந்த எலும்புகளை பார்த்து தேவனுடைய வார்த்தையை உரைக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் பெறுமா அப்படின்னு கேட்டால், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும். அல்லேலூயா. இறைவாக்குரைக்கிற அந்த வார்த்தைகளினாலே, இறைவாக்கினர்கள் உரைக்கிற வார்த்தைகளினாலே உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுகிறதாக இருக்கிறது. உயிரடைய வேண்டும், உயிரடைய வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையதாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது, இந்த வசனம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஜீவனுடையது. அல்லேலூயா. இந்த வசனம் வல்லமையுடையது. சம்மட்டிகளை உடைக்கும், அதே நேரத்தில் தொய்ந்து போனதை பலன் கொள்ளச் செய்யும், உருக்குலைக்கப்பட்டதை உருவாக செய்யும், பேதைகளை ஞானியாக்கும். 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற. எது அவசியம்? ஆத்மாவை உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு உயிரோட்டம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை உலர்ந்து போக வேண்டியதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை உருக்குலைந்து காணப்பட வேண்டியதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை உயிரோட்டம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு ஆத்மாவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்மாவில் நாம் உயிரோட்டம் உடையவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் சரீரத்துக்கு வேண்டிய அனைத்து விதமான வசதிகளையும் நம்ம செய்கிறோம், சரீரத்துக்கு வேண்டிய அனைத்து விதமான போஜனங்களையும் கொடுக்கிறோம். ஆனால் ஆத்மாவுக்கு தேவையான போஜனத்தை நம்ம கொடுக்கறதில்லை. ஆத்மாவுக்கு தேவையான போஜனத்தை நம்ம அளிப்பதில்லை. 3 வேளையும் சாப்பிட்றோம், ஆனால் 3 வேளையும் பைபிள் வாசிக்கிறோமா? 3 வேளையும் நான் பைபிள் வாசிச்சு ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு உள்ளங்கொல்லம் கை தூக்குங்களேன். காலையில் நான் எழுந்ததும் வேதாகமத்தை வாசித்து தான் நான் என் கடமைகளை செய்கிறேன். காலையில் எழும்பி கடவுளை தான் தேடுவேன் அப்படின்னு உள்ளவங்கெல்லாம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம அதிகமாக காலையும் மாலையும் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை தேடுகிறோம், பைபிள் வாசி ஜோம் பண்ணுறோம். அதுவும் சிலர் ஜோம் பண்ணுவாங்க. எத்தனை நிமிஷம் ஜபம் பண்ணுறீங்க? எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு நாள் முழுவதும் ஜெபம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் நான் பார்க்குறேன் எங்கள் விசுவாசி அநேகம் பேர், சிலர் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. எங்கள் சபையில் அநேகர் எப்படின்னா 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், அரை மணி நேரம் ஜெபம், இன்னும் 1 மணி நேரத்துக்கே நிறைய பேர் வரல. ஆனபடினால தினமும் இந்த உபவாச நாட்களில் காலையில் 10லேருந்து 11 மணி வரை எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்படியாக ஒரு ஜெப வேலை ஏற்படுத்தி இருக்கிறோம். அல்லேலூயா. 1 மணி நேரம் எப்படி ஜெபம் பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வியாக சிலருக்கு இருக்குமே என்றால், இந்த 1 மணி நேர ஜெபத்தில் வந்து நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். 1 மணி நேரம் கர்த்தர் எப்படி உங்களை அற்புதமாய் நடத்துகிறார் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 1 மணி நேர ஜெபத்தை வச்சுருக்கிறோம். நிறைய பேர் கேள்வி அதான், 1 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ணுது? 1 மணி நேரம் எப்படி ஜெபம் பண்ணுது? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஆவியானுடைய கரங்களில் உங்களை விட்டு கொடுக்கும்போது வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்யும்படி ஆவியானவர் உங்களை நடத்துகிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு சொல்லும் பொழுது நீங்கள் சோதனைக்குட்படாமல் இருக்கும்படிக்கு 1 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும். ஞானஸ்நானம் பெற்ற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
ஞானஸ்நானம் பெற்றும் 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுறது இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்றீங்கன்னா, இன்னிலிருந்து நான் தயவாக சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் சோதனைக்குட்படாமல் இருக்கும்படிக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாமல் 1 மணி நேரம் வேதாகமத்தை வாசிக்காமல் வாழ்கிறீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஒருவேளை நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்குரியவர்கள் அல்ல, ஆண்டவருடைய பாதுகாப்புக்குரியவர்கள் அல்ல, ஆண்டவருடைய பராமரிப்புக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் 1 மணி நேரம் வேதாகமத்தை வாசித்து நீங்கள் ஆண்டவரை தேடி ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை கண்ணோக்குவார். அல்லேலூயா. என்னை தேடினீர்கள், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். என்னை கனம் பண்ணினால் நான் உங்களை கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவரை அறிந்தவர்கள் அவரை தேட வேண்டும், அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. ஏதோ ஒரு கிருபையாய் கொடுத்து எல்லா காரியங்களும் உங்களை நடத்தி வந்திருக்கலாம். ஆண்டவரை அறிந்திருந்தும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய கரங்களிலிருந்தும் நாம் நிர்விசாரமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, கர்த்தரை தேடுகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். அது நம்மை உயிரோட்டம் அடையும்படி செய்யும். அல்லேலூயா. அதை நம்மை உயிரோட்டம் உடையதாக மாற்றும். கர்த்தருடைய வார்த்தை அனுதினமும் வாசிக்க தான் உள்ளத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் நம்மை விட்டு அகன்று போகும். அல்லேலூயா. அந்த இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு தாத்தா டெய்லி பைபிளை வாசிச்சுட்டே இருந்தாராம். பேரன் வந்து கேட்டானா, ஏன் தாத்தா இந்த புத்தகத்தை மட்டும்தானே டெய்லி வாசிக்கிறீங்க, இதை மட்டும் ஏன் டெய்லி வாசிக்கிறீங்க? நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறீங்க. நீங்கள் வாசிக்கிற நேரத்தை பார்த்தா இதெல்லாம் எப்போவே வாசித்து முடிச்சிருக்கீங்க, ஏன் திரும்ப திரும்ப அதை வாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது உடனே அந்த தாத்தா இந்த பேரனை கூப்பிட்டு சொன்னாராம், அவருடைய வீட்டில் இருந்த இந்த சாணி எடுக்கிற ஒரு குட்டை இருந்துச்சான். அந்த குட்டையை எடுத்து கையில் கொடுத்து சொன்னாரா, நீ போய் அந்த ஆற்றுல போய் தண்ணியை எடுத்துட்டு கொண்டு இந்த பானையில் ஊற்று அப்படின்னு சொன்னதான். அப்போது முதல்ல எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, கொஞ்சம் நிரப்ப முடிஞ்சு. ரெண்டாவது எடுத்துகிட்டு வரும்போது அந்த அந்த குட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தது. இந்த பையனும் வேகமாக இந்த பானையை நிறைக்கணும் என்கிறதுக்காக தண்ணி வேகமாக எடுத்து வேகமாக கொண்டு ஊற்றி ஓரளவு நிரம்புற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ தாத்தாட்ட வந்து சொன்னா, நான் ஓரளவு நிரப்பிட்டேன் தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாத்தா அந்த பையனை பார்த்து சொன்ன, நீ நிரப்பிவதற்கு உபயோகப்படுத்தின அந்த குட்டை எங்கே அப்படின்னு கேட்டபோது அதை கொண்டு வந்து கொடுத்தானா. அப்போ தாத்தா சொன்னாரா, நீ முதல்ல கையில் எடுக்கும்போது இந்த குட்டை என்ன கலரில் இருந்துச்சு? அப்போ ஒரு கருப்பு கலரில் ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது? நல்ல சுத்தமாக இருக்குது. அப்போது தண்ணி மொண்டு ஊற்ற அதில் இருந்த அழுக்குகள் எல்லாம் என்ன செய்தது? போய்விட்டது. வாழ்க்கையில் தேவனுடைய வசனத்தை அனுதினமும் வாசிக்க உள்ளத்தின் அழுக்கெல்லாம் அகன்று போகும். ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை ஊன குத்தி அதில் உள்ளவைகளை எல்லாம் வெளிவர செய்து ஒவ்வொரு நாளும் மனுஷனை தேவனுடைய சித்தத்தின்படி மாற்றும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே நாம் பேச வேண்டும் என்று விருப்பம் கொள்ளுகிறவர்கள் ஆண்டவர் பேசுகிறதை தான் கேட்க வேண்டும் என்கிற விருப்பமும் அவர்களுக்குள்ளே வர வேண்டும். ஜெபம் என்று சொல்லும் பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே பேசுவது, வேதம் என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவது. தீர்க்க தரிசனம் எல்லாம் எங்கே இருக்குது? அங்கங்கே போய் தலையை காமிச்சு வச்சுட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. இன்னும் விசுவாசத்தில் வளராமல் இருக்காதீங்க. கர்த்தர் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் எப்படி வாழணும்னு இதில் இருக்குது. எப்படி வாழணும்னு இதை வந்து கவனிக்காமல் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறது எவ்வளோ பெரிய தப்பு. எப்படி வாழணும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நம்ம வாழ்ந்துட்டாலே போதும். என்ன நடக்குது என்பது அவருடைய கையில் இருக்கிற விசுவாசம் நமக்குள்ளே வரும். அல்லேலூயா.
நாளை தினம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நாளை தினம் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் செய்வதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். அல்லேலூயா. அவர் ஒரு தீமையும் செய்ய மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு தீமையும் செய்ய மாட்டார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தீமையும் வராது. எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகளே நடக்கும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வசனம் நம்மை புதுப்பிக்கும். தேவனுடைய வசனம் நம்மை பலனுள்ளவர்களாய் மாற்றும். தேவனுடைய வசனம் நம்மை உயிரடைய செய்யும். உயிரடைய செய்யும். சுகம் வேணும், சுகம் வேணும்னு கேட்டுட்டே நடக்கிறீங்களே, சுகம் எங்கே இருக்கு? சுகம் எங்கே இருக்கு? சுகம் யாரிடத்தில் இருக்குது? பலன் யாரிடத்தில் இருக்குது? இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்துள்ளவராய் நமக்குள்ளே வெளிப்பட்டார். அந்த வார்த்தை மாம்சமானது. இந்த வார்த்தையில் சுகம் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையில் சுகம் இருக்கு? இன்னைக்கு காலையில் எழும்பி பைபிள் வாசிட்டு தான் வந்தேன் ஐயா அப்படின்னு சொல்கிறவங்கிற ஒரு அல்லிலே சொல்லுங்க. பாதி கை உயரல்ல. பைபிள் எதுக்கு தான்? நிறைய பேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ராத்திரி சிலர் தலைநடியில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. கேட்டால் பிசாசு வராதான். ஒரு பிரசங்கியார் பிசாசு ஓட்ட ஃபஸ்ட்டு அனுபவம், ஊழியத்துக்கு வந்த முதல் அனுபவம். ஒரு இடத்துல அவர் ஜோம் பண்ணும்போது பிசாசு அடித்தான். உடனே அவர் என்ன பண்ணாருன்னா பைபிள் தலையில் கை வச்சு, பைபிள் தலையில் கை வச்ச உடனே அந்த பிசாசு சொல்லி, ஐயா எரியுது எரியுது. முதல்ல அவர் என்ன நினச்சார்? பைபிள் வச்சனால எரியுது அப்படின்னு சொல்லுதே, அப்போ பைபிளில் இன்னொரு பைபிளை கூட சேர்த்து வைப்போம் அப்படின்னு இன்னொரு பைபிள் கூட சேர்த்து மேலே வச்சாராம். அது இன்னும் கத்த ஆரம்பிச்சுதான், எரியுது எரியுதுன்னு. அப்படி ஒரு 3-4 பைபிள் ஆரம்பித்த உடனே கடைசியில் சொல்லுதான், இன்னும் எத்தனை பைபிள் இருக்கு வேணாலும் வச்சுக்க, இவ்வளோதான் இருக்கா, இன்னும் யார்கிட்ட வேணாலும் மேலே எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிச்சோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளைப் போல தான் செல்லுகிறது. பைபிள் பக்கத்தில் தலைமாட்டில் வச்சுட்டு இருந்தால் பிசாசு நம்மளை தொடாது அப்படின்னு நினைக்கிறோம். பைபிளை வச்சிருக்கிறதுனால அல்ல, பைபிளை வாசித்து தியானிப்பதுனால, அதன்படி தன்னுடைய வாழ்க்கைகளை மாற்றுவதனால சத்ரு உங்களை ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு நியாயப்பிரமாணத்தின் வசனத்தை சொன்ன போதுதான் அங்கே சத்ருவை ஜெயிக்க முடிந்தது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறத நம்ம வாய் கொண்டு அறிக்கை செய்யணும். வசனத்தை கையில் வச்சிருந்தா போதாது, வாயில் நம்ம அதை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. அதை வாசிக்கணும், அனுதினமும் வாசிக்கணும். பைபிளில் பக்கத்தில் வச்சிருந்தா மட்டும் போதாது, திருப்பி எடுத்து வாசிக்கணும், தேடி வாசிக்கணும், அனுதினமும் வாசிக்கணும். அனுதினம் நமது உணவாக வேண்டும். ஆத்மாவுக்கு கொடுக்கிற உணவாக நாம் அனுதினமும் வாசிக்கணும். சரீர பிரகாரமான உணவை அருந்தியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாவை நீங்கள் பட்டினியிடுகிறவர்களாக உங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. வேத வசனம் உங்களுக்குள்ளே செல்ல வேண்டும். அதை அந்நிய காரியமாக எண்ணுவதற்காக அல்ல. அந்த மகத்துவமான வேதங்களை கையில் பெற்றிருக்கிறோம், அனுதினமும் அதை வாசிக்க வேண்டும். அதிலே சுகம் இருக்கிறது. அம்மாவுக்கு கேன்சர் வியாதி வந்துச்சு. கேன்சர் வியாதி வந்த உடனே டாக்டர்ஸும் சொல்லுவாங்க, பரிதாபமாக பார்ப்பாங்க. நான் ஒரு மலேரியா டைஃபாய்டில் பாதிக்கப்பட்டு 1.5 வருஷம் கஷ்டப்பட்டேன். 1.5 வருஷம் கஷ்டப்படும் போது என்ன பார்க்குறவங்க எல்லாருமே, பாவம் பையன் சின்ன வயசில் செத்து போகிறான் அப்படின்னு பரிதாபமாக பார்ப்பாங்க. சிலர் வந்து கடைசியாக பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரெல்லாம் வந்து பார்த்த அனுபவங்கள் எல்லாம் உண்டு. நான் நினச்சேன் அவ்வளோதான், நம்ம இனி ஒன்றும் வாழ முடியாது போல இருக்குது. டாக்டர்ஸால் என்ன வியாதின்னு சொல்ல முடியல. எனக்கு வியாதி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானனால கடந்து வருதுன்னு வாரத்துக்கு ஒரு பென்சில் இன்ஜெக்ஷன் வேறு போடுவாங்க. ஒரு காலில் போட்டு 1 வாரம் போடுவாங்க. அந்த கால் தூக்க முடியாத ஒரு சூழல் உண்டாகும். அடுத்த வாரம் அடுத்த காலில் போடுவாங்க. வியாதிகள் வரும்போது அநேகர் நம்மை பரிதாபமாக தான் பார்ப்பாங்க. கடைசியாக பார்த்துட்டு போகணும்னு சொல்லி கூட பார்த்துட்டு போனவங்களும் உண்டு. அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு கேன்சர் வியாதி வந்த உடனே அவர்களுடைய எண்ணத்தில் நம்ம மறிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துச்சு.
அவங்க சாவுக்கு பயப்படலை. அவங்க உள்ளத்தில் என்ன பயம் வந்துச்சுன்னா, நான் இயேசுவை பார்க்க போகிறேன். யாரை பார்க்க போகிறேன்? இயேசுவை பார்க்க போகிறேன். இத்தனை வருஷமாக நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்து ஒரு முறை கூட இந்த வேதாகமத்தை வாசித்து நான் முடிக்கலை. ஏசப்பா என்ன பார்த்து கேட்பாரு, இவ்வளோ வருஷமாக நீ உலகத்தில் வாழ்ந்து ஒரு முறையாவது என்னுடைய வார்த்தைகளை வாசித்து முடிச்சியா அப்படின்னு கேள்வி கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு ஆதங்கம், அப்படின்னு ஒரு பயம், அப்படின்னு ஒரு வெட்கம். அவர் முன்னாடி நான் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு ஒரு எண்ணம் அவருடைய மனதுக்குள்ளே வந்தது. உடனே ஒரு சின்ன ஜபத்தை மனசில் பண்ணிட்டாங்க. ஆண்டவரே, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது இந்த வேதாகமத்தை வாசிச்சுட்டு நான் சாகணும், எனக்கு அதுக்கு ஆயுசு தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுத்தாங்க. வீட்டில் வந்து முட்டி போட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, பைபிளை வாசிக்க ஆரம்பித்தாங்க. இரவு பகலாக வாசித்தாங்க. ஒரு அதிகபரமாய் வாசிக்க ஆரம்பித்தார்கள். ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், அப்படி ஒவ்வொரு புத்தகங்களாய் வாசிக்க ஆரம்பித்தார்கள். எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் வேதாகமத்தை வாசிப்பாங்க. தூங்க வேண்டிய நேரம் தூங்குவாங்க, சாப்பிட வேண்டிய நேரம் சாப்பிடுவாங்க. கேன்சர் வியாதினால் வேலைக்கு போகலை, வீட்டில் உட்காந்தாங்க, வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க தன்னுடைய அனுபவத்தில் எழுதுகிறார்கள், ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்துச்சு, எனக்கு ஏற்படுகிற வேதனையினால் வேதாகமத்தை வாசிக்கிறது, வேதனையை நான் சகிப்பேனா, ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்பேனா அப்படி ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என் ஆண்டவரிடத்தில் கேட்டதை நான் நிறைவேற்ற வேண்டும், இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறார், இந்த நாளுக்குரிய வேதாகமத்தை நான் வாசிக்கணும் அப்படின்னு பைபிள் வாசிக்க ஆரம்பித்தாங்க. வாசிக்க வாசிக்க ஒரு சுகம் உண்டாயிற்று. பைபிளை வாசித்து முடித்தாங்க, கேன்சர் வியாதி மறைந்து போயிற்று. அல்லேலூயா. அவங்க தன்னுடைய அனுபவ சாட்சி எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு சுகத்தை தேடி போகிறோம், இன்றைக்கு எங்கெங்கேயோ ஓடுறோம், நம்ம கையில் இருக்கிற பைபிளை வாசிக்கிறதில்லை. ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கேட்போம், தியானிப்போம், சிந்திப்போம், தேடுவோம். அவர் நம்மை உயிர்ப்பிக்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்களை என்ன சொல்லுவாங்க? வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு சூட்டப்பட்ட ஒரு காலத்தின் பெயர் வேதக்காரர்கள். இன்னைக்கு வேதாகமத்தை காலில் எடுக்கிறத காட்டிலும் செல்ஃபோனை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். செல்ஃபோன், நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீன் டைமை செக் பண்ணுங்க, வேதாகமத்தை வாசித்த நேரத்தையும் செக் பண்ணுங்க. உங்களை நீங்களே நிதானிக்க முடியும், உங்களை நீங்களே திறனாய்வு செய்ய முடியும். கடவுளுடைய மகத்துவங்களையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்வை நான் வாழ்ந்தேனா, இல்லது என் சித்தப்படி எனக்கு இஷ்டமானதை செய்து எனக்கு பிரியமானபடி என் நாட்களை நான் செலவிடுகிறேனா? வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாய் வேதாகமத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேனா, இல்லது உலகத்தில் எல்லாரையும் அறிய வேண்டியதுதான், அறியக்கூடாதுன்னு இல்லை, அறியணும்னு சொல்லி சொல்லி ஆண்டுடைய வசனத்தை அறியாமல் போய்விடுகிறோமா? இதுதாங்க கடைசி வரை நம்மை நடத்தக்கூடியது. அல்லேலூயா. உலகத்தில் எல்லா காரியங்களும் மாறி போகலாம், இல்லை? நாளுக்கு நாள் கண்டுபிடிப்புகள் அதிகமாய் போய்கொண்டே இருக்கிறது, டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லா காலத்துக்கும் உதவுகிற, எல்லா காலத்திலையும் உங்களை வழிநடத்துகிற, எல்லா காலத்துக்கும் சுகம் கொடுக்கிற, எல்லா காலத்திலையும் உங்களை சந்தோஷமாக வைக்கிற, எல்லா காலத்திலும் உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரே டெக்னாலஜி, ஒரே ஜீவனுள்ள வார்த்தை இந்த வேதாகமம் தான். அல்லேலூயா. இதை தவிர உலகத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. கர்த்தருடைய வேதம் ஜீவன் உள்ளது, பலன் உள்ளது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, அது சக்தி வாய்ந்தது. அல்லேலூயா.
ஆண்டவருடைய வார்த்தையை உரை அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதற்காக என்று சொன்னால், அந்த உயிரற்ற எலும்புகள் உயிர் கொள்ளும்படியாய், பலன் கொள்ளும்படியாய், உயிரோட்டம் கொள்ளும்படியாய் அவருடைய வார்த்தைகள் உரைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. உயிர்ப்பிக்கும் வார்த்தை அங்கே கூறப்படுகிறது. மூன்றாவதாக நாம் சிந்தித்து பார்க்கும்போது, வாசிங்க 13வது வசனம். ம் 14வது வசனம். அங்கே உயிர் பெறச் செய்வேன், உயிர் பெறச் செய்வேன். உலர்ந்த எலும்புகள், நாம் அதை தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே நரம்புண்டாகி சதை ஒன்றிணைத்து உயிரோடு கூட எழுந்து சேனைகளாக நிற்கிற ஒரு காட்சி. அவர்களை மறுபடியும் தன் தேசத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன், அவர்களுக்கு வாழ்வளிப்பேன் என்று சொல்லுகிற வாக்கு, தேவனுடைய வார்த்தை அவர்களை உயிர் பெற்று எழும்ப செய்கிறது, உயிர் பெற்று எழும்ப செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரமாகிறபடினால என் சாட்சியோடு கூட நான் நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். உயிர் பெறச் செய்கிறது, உயிர் பெறச் செய்கிறது. உயிரற்று போன நிலையிலே, ஆவிக்குரிய நிலையிலே காணப்படுவீர்கள் என்று சொன்னால், சிறைப்பட்ட நிலையிலே நீங்கள் காணப்படுவீர்களே என்று சொன்னால், உயிரோட்டம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே என்று சொன்னால், இன்றைக்கு உயிர் பெறும்படியாய் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதைத்தான் ரோமர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது மாம்சம் செத்து போன சரீரம் உயிரோட்டம் உடையதாக, உயிர் பெறச் செய்கிறதாக, உயிரோட்டம் உடையதாக மாற்றுகிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆவியான் நம்மை உயிரோட்டம் உடையவராக மாறச் செய்கிறார். இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியத்துக்குள்ளே நம்மை நடக்கச் செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலன் கொள்ளச் செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை உயிரோட்டம் உடையவர்களாய் மாறச் செய்கிறார். அல்லேலூயா. முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ, தேவ சமூகத்தில் சிலுவையின் பாதத்திலே வந்து ஆவியானுடைய பலத்துக்காக வேண்டி திருமறையை தியானித்து நித்தமும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் சிலுவை உங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற போது கேட்கிற வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கிறதாக மாற்றும். ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு 3 பிள்ளைகள் சந்தோஷமாக வசித்து வந்தாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் ஆலயத்துக்கு போவாங்க, அவங்க அம்மா ஆலயத்துக்கே போக மாட்டாங்க. ஹிந்து பேக்ரவுண்ட். வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா வீட்டில் கடா வெட்டுவாங்க. அதனால் தன் பிள்ளைகளை முக்கவாசி கூட்டிகிட்டு ஞாயிற்றுக்கிழமையான அந்த அம்மா அங்கே அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே கடை வெட்டினால கறியில் பங்கு கிடைக்கும். சந்தோஷமாக உட்கார்ந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஒரு நாள் தன்னுடைய 3வது பிள்ளைக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டது. என்னன்னா, வீட்டில் வேலை செய்கிறதற்கு ஆட்கள் நிறைய இருந்தபடினால அவர்களுக்கு மதிய உணவு கொடுப்பதற்காக பயிர்கஞ்சின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அதை காய்ச்சி பக்கத்தில் ஒரு திண்ணை மாதிரி இருக்கும், ஊர்களெல்லாம் திண்ணைன்னு ஒன்று உண்டு, அதில் இறக்கி வச்சுருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு 1.5 வயசு, சின்ன பிள்ளை. அதே நேரத்தில் அவங்க வீட்டில் கோழியும் வளர்ப்பாங்க. வெளியே கோழி நிற்குதே, சத்தம் போடுதே. இந்த பருந்து வரும்போது கோழி என்ன செய்யும்? நம்ம ஊரில் கோழி வளர்த்துறது கண்டிப்பாக இருப்பீங்க. பருந்து வரும்போது கிராமங்களில் போய் பாருங்கள், கோழி தாய் கோழி பயங்கரமாக சத்தம் போடும். இந்த சத்தம் போடுறது எதுக்காகன்னா, ஆங்காங்கே மேய்ந்து கொண்டு இருக்கிறதான குஞ்சு கோழியெல்லாம்
இந்த தாய்க்கு செட்டையின் கீழே வந்து என்ன செய்யணும், அடைக்கலம் புகுந்துடும். அப்போ இந்த கோழி வளர்க்குறவங்க கோழி சத்தம் போடும்போது உஷாராகுவாங்க, ஏதோ பருந்து வட்டம் போடுது அப்படின்னு சொல்லி உஷாராகி திடீர்னு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த அம்மாவும் தான் 3வது பையனை அதில் விட்டுட்டு அவங்க கோழி சத்தம் போடுன்னு வெளியே வந்தாங்க. இந்த சின்ன பையன் என்ன பண்ணான்னா மண்ணை பிடிச்சி அந்த திண்ணல் இருக்கிற பானையை போய் பிடிச்சிட்டான். அது கஞ்சி பானை, நிறைய கஞ்சி இருக்குது. சூடாக அப்போ தான் இறக்கி வச்சுட்டாங்க. கவுந்தது அந்த பிள்ளை மேலே. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு இந்த அம்மா வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தா தான் 3வது பிள்ளை சூடு கஞ்சியில் புரண்டுட்டு கிடக்குறான். ஒரே சத்தம் போட்டாங்க. எல்லாரும் வந்து இந்த பிள்ளையை தூக்கிட்டு உடம்பெல்லாம் வெந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, தயவுசெய்து இந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போங்க, கைப்பிடிக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லையே, மொத்தமாக வெந்துட்டே கண் வாய், அதனால் கூட்டு போங்க, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அப்போ தான் பக்கத்தில் ஒரு அம்மா கல்யாணம் ஆகாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தாங்க. அவங்க வந்தாங்க. இந்த பிள்ளைக்கு இப்படி ஆனது அப்படின்னு சொன்ன உடனே தேடி வந்தாங்க. வந்து அவங்க வீட்டில் இந்த பிள்ளையின் தாயையும் கூட்டு போய் உட்கார வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்க்குறவங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த பிள்ளை மட்டும் உயிரோடு வந்துன்னா செத்தவங்க எல்லாம் உயிரோடு எழுந்திருப்பாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இந்த தாயாரை வேற திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிள்ளைய ஒழுங்காக வளர்க்க தெரில அப்படின்னு திட்ட ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணுதுன்னே தெரியல. அந்த சன்னியாசினி அவங்க தான் வீட்டில் அவங்கள அழைச்சி கொண்டு போய் இரவு பகலாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளையை ஜீவனோட தாரும், உம்முடைய ஊழியத்துக்காக நாங்கள் அனுப்புகிறோம், இந்த பிள்ளையை சாட்சியாக நிறுத்தும், அற்புதம் செய்யும். கண்ணு திறக்காது, வாய் திறக்காது, பால் ஊட்ட முடியல, கையில் எடுக்க முடியல. பாக்கு மரம் பாளையில் படுக்க வச்சு மீன் எண்ணெயை கொண்டு வந்து தீப்புண் ஆறுவதற்காக அதை அதுக்கு மேலே ஊற்றி 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 ஜெபம் பண்ணாங்க. ஊற்றி ஊற்றி யாருக்குமே நம்பிக்கை இல்லை இந்த பிள்ளை பிழைக்கணும். ஆனால் அந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற முத்தம்ம சன்னியாசினி அவங்க பேர் விடலை. ஆண்டவரை, இந்த பிள்ளையை ஜீவனோடு தாரும், உம்முடைய ஊழியத்துக்காக நாங்கள் அனுப்புவோம். 7 நாள் கழித்து சரீரத்திலிருந்து ஒட்டு மொத்தமாக ஒரு தோல் கழண்டு விழுந்தது. மெதுவாக காட்டனில் பால் எடுத்து வாயில் வைப்பாங்க. 7 நாள் கழித்து கண்கள் லேசாக திறக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் அப்படி பிடிச்சு உட்கார்ற அளவு ஆயிட்டு அந்த பிள்ளையினுடைய கரத்தில் பேண்டை வச்சு ஒரு மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு, சாது என்னே கைவிடாதே നാഥനെന്നും നടത്തിയിടുന്നു അന്ത്യത്തോളം ചിറകടിയിൽ അവൻ കാത്തിടും തരയിൽ ആപത്തിലും രോഗത്തിലും ആപത്തിലും രോഗത്തിലും அவனானீக்கபயம். இந்த பாட்டை அந்த வெந்து போன கையில் பேண்டு கொம்பை வச்சு பாடுவாங்க. ஆபத்திலையும் வியாதியிலையும் நீங்கள் தான் எனக்கு தஞ்சம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பிள்ளையை சுகமாக்கினார். அந்த ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு விடுதலை தந்தார். வாழ்வே இல்லை, செத்து போகும் என்று சொன்ன குழந்தையை இன்றைக்கு உங்கள் முன்பதாக ஜீவனோடு வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒன்று மட்டும் நான் சொல்லிக் கொள்ளுவேன், வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், நீங்கள் பிழைக்கவே முடியாதுன்னு உலகம் பார்த்து சொல்லலாம்.
உலகம் உங்களை தீர்ப்பிடலாம், ஆனால் உங்களை உருவாக்கின ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். பலன் கொள்ளச் செய்வார், உயிர் பெறச் செய்வார். உலர்ந்து போன எலும்புகளையும் உயிரோட்டமுடையதாக மாற்றுவார். எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டபோது ஆவியினால் ஆகும். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமேல. விசுவாசிப்போம், வார்த்தையை வாசிப்போம், தியானிப்போம், வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.